ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாமிதாவும் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். சேலத்திலே பிரம்மாண்டமாக நடந்திருக்க ஃப்ளவர் ஷோ நம்ம ஏற்காட்டில் நடந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளவர் ஷோஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம vlogல பார்க்க போகிறோம். சேலம் மாவட்டத்திலேயே ஏற்காடு மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு போகிறதுக்காக நம்ம வண்டி ஏறிட்டோம். ஸோ 1515 மீட்டர் உயரத்தில் இருக்கிற இந்த ஏற்காட்டில் அமைச்சிருக்க இந்த ஃப்ளவர் ஷோஸ் பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வியூஸ் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதிகள் வந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து 1 வேல போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கடை இருந்திருக்கும். ஸோ இந்த சம்மர் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இந்த ஃப்ளவர் ஷோஸ் போடுற பிளானிங் இருந்ததுனால சைடில் இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து அகற்றப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக போகலாம், டிராஃபிக் இல்லாமல் போகிறதுக்காக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பஸ் மூவ் ஆகி போயிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 பெஞ்ச் இருக்குது. ஸோ அந்த வளைவுகளை தாண்டி நம்ம வந்துட்டு மலர் கண்காட்சியை பார்க்குறதுக்காக நம்ம மேலே போயிட்டுருக்கோம். பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஓகே, ஃப்ளவர் ஷோஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இப்போ 2 வருஷம் கழிச்சு திரும்பியும் அந்த ஃப்ளவர் ஷோஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, லைக் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. அண்ட் தென் என்னென்னலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் அதே மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் சரி, நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டும் எங்கள் வீடியோவோட எண்டில் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் ஷோஸ் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. ஆக்சுவலி பூவில் தான் வந்து பட்டர்ஃப்ளை இருக்குன்னு பார்த்துருக்கோம். பட் வந்து பூவாலேயே வந்து பட்டர்ஃப்ளை வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த 45வது மலர் கண்காட்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 வருஷமாக மலர் கண்காட்சி வந்து வைக்க முடியாமல் போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, டியூரிங் பேண்டமிக் பீரியட் கோவிட் இஷ்யூஸ்னால வைக்க முடியாமல் போச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து சிறப்பாக சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைட்லலாம் பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து பூத்தொட்டி பார்க்கலாம், பூக்கள் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ மலர் வகைகள்லேயே பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா பால்சம், ஜீனியம், கல்வியம், கிரைசாந்தியம், ஜெனேரியம், ஃபேன்சி மேரிகோல்ட், தென் ஹார்ட்ஸ், ஸ்டார் ஹைலைட், அந்த மாதிரி பல வகையான பூக்கள் இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரோஸ் எடுத்தோம் அப்படின்னா அது கலர் வெரைட்டி தான் தெரியும், தவிர அதில் வகைகள் நம்மளுக்கு தெரிஞ்சு வராது. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40,000க்கு மேற்பட்ட பூச்செடிகள் வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் தென் உள்ளே போயிட்டே இருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளி மாநிலத்தில் வளரக்கூடிய செடிகளாக இருக்கட்டும், அங்கேருந்து வந்து 4000 செடிகள் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கண்ணாடி மாளிகை இருக்கும். அதில் 1000க்கு மேற்பட்ட செடிகள் வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது.